யோபு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். அதை அவன் ஒருவனுக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் நம்பர் 2 இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். நான் அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தான். நம்பர் 3 இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக் கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். கடைசி 22வது வசனத்தை வாசிங்களேன். இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எல்லாம் நல்ல செய்தியா சொன்னாங்க. இவன் பேசிக்கிட்டே வரும்போது இன்னொருத்தன் வந்து சொல்றான். இப்படி இவன் பேசிக்கிட்டே வரும்போது திடீர்னு சைக்கிளை கொண்டு வந்து டப்புன்னு பஞ்சர் ஆகி போச்சு. திடீர்னு இந்த கார் டப்புன்னு எல்லாமே நல்ல செய்தி இல்லை. அயோயோமா ஐயோயோன்னு அப்படி சொன்னானா? யோபு அப்படி பேசினாரா? ஐயோ மாற அடிச்சுக்கிட்டாரா? சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணார் அவரு? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை பயத்தலே இல்லையா? நிதானமான வார்த்தை. பிரச்சனை தான் ஐயா, போராட்டம் தான். நிதானமான வார்த்தை. யார் நான், எப்படி எனக்கு தெரியும்? இந்த காரியத்தில் எனக்கு தெரியும். தகப்பனார் ஒரு நாளைக்கு முன்னாடி போய் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அவருக்கு எல்லாமே பண்ணிட்டு எல்லாத்தையும் அண்ணன் வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போது ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது. இந்த டிசம்பர் மாதம் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர். இப்போ நான் வந்துட்டேன். அன்னைக்கு சாயங்காலம், காலையிலேருந்து நான் சாயங்காலம் கிறிஸ்மஸ் நேரம் நெருங்கிட்டு வருது. அப்போது அண்ணன் கால் பண்ணுறாப்புல, தம்பி எங்கே இருக்கு, நீ சீக்கிரம் வா. நான் சொல்ல, என்னண்ணா இப்போ தானே வந்தேன், நீ பார்த்துக்க, நீ உடனே வா, எனக்கு டவுட் ஆகி போச்சு. அப்பா ஒரு மாதிரி இருக்காங்கடா, சீரியஸாக இருக்கு, வா. அப்புறம் திருப்பி கால் பண்ணும்போது எனக்கு இது பார்த்தேன். நான் காரில் வந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சிச்சு எனக்கு சம்திங் இஸ் ராங். நான் சொன்னேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை நான் சொன்னேன். அது என் மனசில் இன்னும் அப்படியே நிற்குது. கர்த்தர் நல்லவர். நான் பார்க்குறேன், ஓகே. ஆனால் இந்த வார்த்தை நம்மை தேற்றும். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் கேளுங்க, இவ்வளோ பணம் செலவு பண்ணி. நான் சொன்னேன், கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்காக செய்வார். நிதானம் உள்ளவர்களாக இருந்தால்
நீ ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரயாளியாய் மாறுவ. எத்தனை பேர் அம்மைன்னு சொல்றீங்க? சத்தமாலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அங்க ஸ்தோத்திரம், அந்த 40வது வசனத்தை வாசிங்களேன். 40வது வசனத்தை வாசிங்களேன். தடியை கையிலே பிடித்துக்கொண்டு, தன் தடி கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து, அந்த ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து, பெலிஸ்தன் என்ன பண்ணா? சுற்றி பார்த்து தாவீதை கண்டு. அப்போ அவன் நோக்கம் என்னது? அவன் சுற்றி பார்த்ததுக்கு நோக்கம் என்னது? இவன் தப்பி வந்திருப்பான், இவன் போகிற வழி தெரியும், தடம் மாதிரி வந்துட்டான் போல இருக்குது, அதனால அப்படின்னு சொல்லி பார்க்குறான், சுற்றி பார்க்குறான். இவன் என்ன யோசித்திருந்தான்? என்ன போல ஒரு வீரன் வருவாங்க அப்படின்னு யோசித்திருந்தான் இவன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இவன் சுற்றி பார்க்குறான், தப்பா ஏதோ ஒரு இந்த பேட்டில் ஃபீல்டில் ஒருத்தன் வந்துட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு அடிக்கிற இடத்துல என்னது? இரும்பு அடிக்கிறது ஈக்கின வேலை அப்படின்னு வந்துட்டான்னு அவர் சுற்றி பார்க்குறாரு. அவர் நான் புரியுதா நான் சொல்கிறது? சுற்றி பார்க்குறாரு, என்னடா இவன் வந்துட்டான். அப்போ அவன் சொல்லு, ஏய் நீ தானா? ஆமாம் நான் தான். நாயா அப்படின்னு கேட்குறான். கேட்டான்ல, நாயா? நீ தடியோடு வந்துட்ட, பார்க்குறதுக்கு சின்ன பையனாக இருக்கிற நீ. அவன் சொல்கிறான், ஸ்தோத்திரம், சபிக்கிறான். யார? தாவீதை சபிக்கிறான். ஏய் நாசமாக போனவனே, மண்ணா போனவனே, விளங்குவியா நீ எனக்கு வந்துட்டியா? அவன் சொல்றான், ஸ்தோத்திரம், பார் நான் உன்னை என்ன பண்றேன் பார், காகத்துக்கு தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சொல்றான், ஸ்தோத்திரம், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன்னு சொல்றேன். சத்தமால இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுங்க. இப்போ நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம்? அட கோலியாத்த, யோ நாடா நீ, கால் மார்க்கால் வாங்கிடுவேன். ஆனா அவன் சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் நிதானத்தோட கூட பேசுறான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? There is a battlefield. ஒரு யுத்தத்தினுடைய களத்தில் நிற்கிறான். அவனுக்கு பதட்டம் இல்லை, அவனுக்கு காரியம் இல்லை. அவன் நோக்கம் என்ன? என் தேவனால் இது ஆகக்கூடும். சத்தமால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனால் இது ஆகக்கூடும். எனக்குள் இருக்கிறவர் உன்னை காட்டிலும் பெரியவர். சத்தமால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நிதானம். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். அவனுக்குள்ளாக அந்த வெறி இருக்குது, அவனுக்கு அந்த வெறி இருக்குது. ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். அவனுக்குள்ள மார்க்கவசம் இல்லை, அவனுக்கு அந்த ஷீல்டு இல்லை, அவனுக்குள்ள இது பட்டையும் இல்லை. அவன் ஓடி வந்து ஈட்டிய அவன் 20 அடி தூரத்துலேருந்து குத்தி தூக்கிடுவான். என்ன பார்க்குறீங்க? இல்லை அதான உண்மை. இளகிய மேனி, சிவந்த மேனி, அழகிய ரூபம், இப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அப்படியே அந்த காத்துலேயே விழுந்துருவான் டமால்னு. ஆனால் யாருடைய நாமத்தில் வந்து நிற்கிறான்? இதான் நிதானம். சத்தமால இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இதான் நிதானம். அவன் சொல்கிறான், ஸ்தோத்திரம், பாரு என்ன நடக்குது பாரு. அவன் சொன்னதெல்லாம் அவனுக்கே நடந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் சொன்னதெல்லாம் யாருக்கு நடந்தது? நீ நிதானமாக இருந்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீ பதட்டப்பட்டனா யூ ஆர் வேஸ்ட்லெஸ், யூ ஆர் நத்திங். தூக்கி போட்டுற வெளியே. கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசிக்கிற பிள்ளையாய் நீ இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக மாற்றுவார், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற பிள்ளையாய் இரு.
யோபு நாலா பக்கம் அவனுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அவன் ஐயோ ஐயோ ஐயோன்னு கூப்பிடல, தலையில் போட்டு அடிக்கல, நெஞ்சில் போட்டு அடிக்கல, அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சத்தமாலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் நெருக்கத்தின் மத்தியில் எனக்கு நிதானத்தை தாரும் ஆண்டவரே. ஊராகாபா சந்தரபா லாதாராபா. ஆண்டவரே இந்த காரியத்தில் நிதானமாய் தேவனுடைய மகிமையை ஒத்தாசை எனக்கு கிடைக்க எனக்கு உதவி செய்யுங்க. அதான் நிதானையா, அதான் நிதானம். எனக்கு அந்த கிருபையை தருவீராக. என்னை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது கவனிங்க, நிந்தனையில் நிதானம். நிந்தனையில் நிதானம். வாய் திறந்து சொல்லுங்களேன். நிந்தனை. நிந்தனைன்னா என்னன்னா, நல்லா கவனிங்க, நம்மளை ஒதுக்குற இடம், நம்மளை வேதனைப்படுத்துகிற இடம், நம்மளை கண்ணீர் விட பண்ணுகிற இடம், நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காத இடம் நிந்தனை. அதில் ஒரு நிதானம் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் எதில் நிதானத்தை இழக்கிறாங்கன்னா இதில் தான் நிதானத்தை இழக்கிறாங்க. அவமானப்படுத்தின இடத்துல அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு தங்களுடையதான நிதானம் இழந்து பேசுகிற வார்த்தை. சொல்றது எத்தனை பேர் புரியுது? அவமானத்தினால வருகிறதான வேதனை சிறிது இல்லை. அவமானத்தினால வருகிற வேதனை அது பெரிய கஷ்டம். அது மாறவே மாறாது, மாறவே மாறாது. ஆனால் இயேசு அதை மாற்றுவாராக. எத்தனை பேர் அமைச்சர் உன்னை அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர பண்ண வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீ எங்கே தலை குனிஞ்சியோ அங்கே தலை நிமிர பண்ண வல்லவராக இருக்கிறார். நீ வேதனைப்பட்ட இடத்துல கர்த்தர் இயேசு செய்வாரியா அதெல்லாம் உனக்குள்ள நிதானம். பாருங்க, யோபு 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். யோபு 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். இப்பொழுது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கம் இல்லை. நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால வெட்கம் இல்லை. பாருங்க, ஒருத்தர் அடிபட்டார், ஏதோ நீங்க ஆஸ்பத்திரி போய் பார்க்குறீங்க, எப்படி சொல்வீங்க? என்ன சொல்? எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். வேற அங்கே போயிட்டு நல்லா வேணும் உனக்கு, நல்லா எங்கே அடிபடிச்சு, இன்னும் 2 எலும்பு முறியக்கூடாது உனக்கு, வேணும் வேணும் உனக்கு நல்லா வேணும். இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? எரியிற நெருப்பில் பெட்ரோல் ஊற்றுற கோதை. புரியுதுங்களா? இப்படி தான் 10 தடவை யாரை வந்து நிந்திக்கிறான்? யோபை நிந்திக்கிறாங்க 10 தடவை. இந்த 25வது வசனத்தை வாசிங்களேன். இந்த 25வது வசனத்தை மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பாருங்களேன், ரொம்ப கடினமா இருக்கும். ஆனால் யோபு என்ன சொல்றார்? நிதானத்தோட சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன்னை நிந்திக்கிறாங்களா பிள்ளையே? உன்னை வேதனைப்படுத்துகிறாங்களா? உன்னை கண்ணீர் விட வைக்கிறாங்களா? எனக்கு தான் இப்படி நடக்குது, எல்லாமே எனக்கு இப்படி தான் நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சோர்வு இருக்குதா? நீ ஒரு நாளும் அப்படி சொல்லாத. நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா நம்மை உருவாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தட்டி சொல்லுங்களேன், உங்களை ஆண்டவர் உருவாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, உங்களை உருவாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உங்களை உருவாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அதாவது அந்த தங்கத்துக்கு தெரியாது, அது அது உருக்கும்போது அதோடைய ஷேப் மாறும்போது பயங்கர வேதனை தான் இருக்கும். ஆனால் அது ஃபினிஷ் பொருளாக வரும்போது அதை பயன்படுத்தும் போது அது சந்தோஷமா இருக்கும். எனக்கா இவ்வளோ மேன்மை, எனக்கா இதை மேன்மை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த வேலை செய்கிற ஆடை பார்த்துருக்கீங்களா? அந்த வேலை செய்கிற அந்த ஆசாரியா பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்லையா?
அவன் உட்காந்துருக்கிற இடம் ஒரு சேஃபான இடத்துல உட்காந்துருப்பான். புரியுதுங்களா? ஒரு 10 தடவை அறத்தை போட்டு தேய்ப்பான். தேய்ச்சிட்டு ஒரு ப்ரஷ் இருக்கும், எல்லாத்தையும் தெரிச்சு என்ன பண்ணுவான்? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எங்கெல்லாம் அந்த அறம் இது போய் எங்கே விழுந்துருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுவான்? தேய்ச்சி என்ன பண்ணுவான்? ஒரு ஒன்றும் புரியல யாருக்குமே. அவன் கையெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஏன்னா தேய்ச்சி 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 எதில் போடுவான்? ஏன்னா அவ்வளோ சின்ன சின்ன மைனூட் கூட என்னது, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அவ்வளோ விலையேற பெற்ற காரியம், ஆனால் உருவாக்கி தான் அவனை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, எனக்கு தான் இது அப்படியே தான் ஆண்டவர், ஸ்தோத்திர ஆண்டவரே, எனக்கு வர்றதுக்கு தான் நன்றி ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்க, யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் அந்த மேல இருக்க வசனத்தை வாசிங்களேன். மேல இருக்க வசனத்தை வாசிங்க. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இப்போ கவனிங்க, என்ன கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? நான் ஒரு அல்லேலூயா சொல்றேன்னு சொன்னா அதை புரிஞ்சு சொல்றேன்னா கவனமா இருக்கணும்னு அர்த்தம். ரைட்டா? ஓகே. ஆக்டிவிட்டிஸ் எதை கொடுக்கணுமா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். கொஞ்சம் கவனிங்க. இப்போது கணவனார் பலவீனப்பட்டு போயினார். மனைவி என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? அவருக்கு இது என்னது, உடம்புல பருளுக்கு வந்துச்சு. இவர் பாருங்க, இவரே ஒரு ஓட்டை எடுத்து இவரே என்ன, மனைவி என்ன சொல்லணும்? பக்கத்தில் கல் மாதிரி உட்காந்துருக்கிறா அவ. நான் ஒய்ஃப் ஆஃப் யோப் சொன்னேன். கல் மாதிரி உட்காந்துருக்குது. என்ன சொல்கிறா? ஓட்டை எடுத்து சுரண்டா. ஓட்டை எடுத்து என்ன சொல்லணுமா வேண்டாமா? ஐயா ஓட்டை ஏதாவது தடை விடணுமா வேண்டாமா? இந்த பொம்பளை எவ்வளோ என்ன ஆறுதலாக இருக்கணும், நிதானமாக இருக்க வேண்டும். சரி, ரைட். அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசி. இல்ல அதுக்கு மேல இருக்க வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். ஏற்கனவே ஒரு வேலையும் செய்யல. என்ன கொஞ்சம் அந்த காயம் வருது, கொஞ்சம் தடை விடணும், வலிக்குது, இங்கே வலிக்குதாங்க, அங்கே வலிக்குதாங்க அப்படின்னு ஒன்றுமே பணிவிட செய்யல. யாரு? இவ வார்த்தையில் கொள்றா. யார? பணிவிட செய்யல. ரெண்டாவது என்ன பண்ணுறாப்புல? வார்த்தையில் கொள்றாப்புல. என்ன சொல்கிறாங்க? இந்த வந்து என்னென்னா, நீர் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. முடிவு வந்துட்டா. யாருக்கு முடிவு வந்துட்டா? நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. எனக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு 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 வசனத்தை பார்த்தீங்களா, அவர் உதரில் பல்ல மறைக்கிறதுக்குள்ள என்ன இல்லையா? சதை இல்லை. அப்போ நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, லாஸ்ட்டில் சொல்லிட்டு வெயிட் பண்ணு, நீ சாகு, முடிவாயிடுச்சு. ஆனால் யாரை தூஷித்து சாகுது? தேவனை தூஷித்து. இவர் அந்த பலத்துலேயும் நிதானமாக பேசுகிறார் பாருங்க. ஏய், கர்த்தர் கொடுக்கும்போது சாப்பிட்டல, தயா நிதானம். சத்தமால இல்லையா சொல்லுங்க. நான் வாழ்வது, நான் நிற்பது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் அம்மேன்னு சொல்றீங்க? இதையா நிதானம். நீ எத்தனை தூஷணம் வாங்கினாலும் சரிதான், எத்தனை வேதனையான காரியம் வந்தாலும் சரிதான், ஒரு சபை என்பது ஒழுங்கின்படி கொண்டு போகிறது தான் சபை. எல்லாரும் பிள்ளைகள் தான், எல்லாரும் விசுவாசிகள் தான். இவங்க பெரியவங்க, இவங்க தாழ்ந்தவங்க அப்படி இல்லை. எல்லாரும் ஒரே பார்வையாக தான் பார்க்கணும். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். உங்க கையை பாருங்க, விரலை பாருங்க, விரலை பார்த்தீங்களா? உங்க கால் விரலை பாருங்க, பாருங்க கால் விரலை பாருங்க, பார்த்தீங்களா? பாருங்கய்யா, ஒரு சாக்ஸ் போட்டிருக்கீங்களா? நீங்க பார்க்க முடியல.
இந்த கால் விரல சுண்டு விரல் மாத்திரம் இந்த கட்டை விரல் மாதிரி நீண்டு இருந்தா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது, கீழே விழுந்துருவீங்க நீங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதெல்லாம் ஒழுங்காய் நிற்கிறது தான் நிற்குது. நான் சொல்கிறது புரியுதா? பாஸ்டர் இவங்கள தான் பார்க்குறேன், பாஸ்டர் இவங்கள தான் என்ன பார்க்கல, ஏய் எல்லாரையும் தான் பார்க்குறேன் நான். உன் நிறம் என்னன்னு எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியும். புரியுதா நான் சொல்கிறது? ஒருத்தர் வந்து சொல்கிறார், பாஸ்டர் 4 பேர் எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு நான் சமாளிக்கிற பாடுறது, ஆனால் நீங்கள் பாஸ்டர் எப்படி? நீ நிதானமாக இருந்தால் உனக்கு தெரியும். பாஸ்டர் அவங்கள தான் பேசுகிறார், பாஸ்டர் இவங்கள தான் பேசுகிறார், என்ன பேசவே மாட்டேன். நீயும் பிள்ளை தான், அவங்களும் பிள்ளை தான், எல்லாரையும் பிள்ளை தான். இல்லைன்னா உங்களை பரலோகம் கூட்டு போக முடியுமா? நான் சொல்கிறது புரியுதா? தேவனுடைய நிதானம் உங்களுக்குள்ள தேவை. நான் சொல்லுவேன், உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்களா, 2 பிள்ளைங்க இருக்காங்க, நிதானத்தோடு நடத்துங்க, அவசரப்படாதீங்க. பாருங்க, யோபு ஆண்டவர் ஆசீர்வதித்தார், இந்த நிதானத்தை தான் ஆண்டவர் பார்த்தார். பாருங்க, அவங்களை யார்கிட்ட அனுப்புறாரு? நிதானம் தவறினவர்களை யார்கிட்ட ஜெபத்துக்கு அனுப்புறாரு? நிதானம் உள்ளவனிடத்துல ஜெபத்துக்கு அனுப்புறாரு ஆண்டவர். கைகளை உயர்த்தலையா சொல்லுங்க பார்க்கலாம். நிதானம் தவறினவர்களை எங்க அனுப்புறாரு? நிதானம் உள்ளவர்களிடத்துல போ ஜெபம் பண்ண போ. நிதானம் உள்ளவரிடத்துல போய் ஜெபம் பண்ண போ. எவ்வளவு 10 முறை அவனை நிந்தித்தார்கள், ஆனால் அவன் நிதானத்தில் தவறல. பரலோகம் அவனுடைய உத்தமத்தை உறுதிப்படுத்தினது, பரலோகம் அவனுடைய சன்மார்க்கத்தை உறுதிப்படுத்தி, தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு உறுதிப்படுத்தினது. கர்த்தருடைய பிள்ளையை ஸ்தோத்திரம், அவனுடைய நிதானத்தையும் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். எத்தனை அருமையான தேவன் நம்முடைய தேவன் என்பதை பாருங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு மூவையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ எல்லாரையும் நேசிக்கிற பிள்ளையா இருக்கிறியா? அன்பு கூறுற பிள்ளையா இருக்கிறியா? ஒழுங்குனா ஒழுங்கு. உன் பேச்சை கேட்டு நான் என்ன பண்ண முடியாது, அது ஆசீர்வாதமா இருக்காதியா? நான் சொல்றது புரியுதா? 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, ஒரு பிள்ளை வந்து உங்ககிட்ட ஸ்தோத்திரம் நான் நல்லவ மாதிரி நடந்துச்சுட்டு அப்படியே அடிக்கடி வந்து யாரு தம்பியையும் அப்படி இப்படி குத்தி குத்தி பேசுறதுனா இங்கே ஒன்னே நீங்கள் சுதாரிச்சுக்கணும். ஓஹோ, யார் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண வராப்புல, ஓ நான் நல்லவன், யாரு தம்பி தங்கச்சி யாரு கெட்டவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண, நீங்கள் உடனே நீ உடனடி பண்ணுவியோ, அப்படி பண்ணுவியா அப்படி பண்ணுவியா உடனே கேட்டக்கூடாது. நிதானமாக அங்கே விசாரித்து என்ன பண்ணும், அங்கே முடிவு எடுக்கணும். அந்த பஞ்சாயத்தை கவனமாக கவனிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு சைடு கொடை சாஞ்சிச்சுன்னா முடியாது, அர்த்தம் போய் சேராது. புரியுதா நான் சொல்கிறது? கொடை சாயாமல் கரெக்டாக பார்க்கணும். நீங்கள் வரும்போது ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வரக்கூடாது, 2 சாக்லேட் வாங்கிட்டு வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 2 பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். பாஸ்டர் அதில் கவனமாக இருப்பாங்க. அவன் வந்து இதில் இருந்தாங்க, எதில் ஹாஸ்டலில் இருந்தாங்க. எதெல்லாம் பங்கு வந்துச்சோ அவன் வரும்போது எல்லாம் கையில் கொடுத்தாங்க. ஆனால் இவ இருக்கிறார் எங்க, அவ வந்து ஒன்று அதை அப்படியே எடுத்துரு. அவங்க அம்மா கரெக்டாக இது அண்ணனுக்கு வெய்யங்க. இல்லை உண்மை இது. இது வந்து ஒரு தாய் தகப்பனாருக்கு கிடைக்க வேண்டிய காரியம். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நல்ல நாம் அங்கே அந்த யோபுன் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த 16வது வசனத்தை வாசிங்களேன். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் அவன் நிதானமாய் இருந்தார். இத்தனை பேர் எல்லாரும் எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரிடத்துல எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே நிதானத்தை பரிசுத்த ஆவியானவர் கனம் பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் உண்மையாக எல்லாம் 2 கையை உயர்த்தி, கர்த்தர் தெளிவாய் பேசினான்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களிடத்துல பேசினாருன்னு நான் விசுவாசிக்கிறேன்.
இந்த வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை. 2 கையை உயர்த்தி உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்த இயேசுவே, எனக்குள்ள அந்த நிதானத்தை கொடுங்கப்பா. எனக்குள்ள அந்த நிதானத்தை தாங்க ஆண்டவரே. 2 கையை உயர்த்தி எல்லாம் கேளுங்க. எனக்குள்ள அந்த வாயை திறந்து கேளுங்க பிள்ளை. கண்ணை மூடி நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை கேட்குறீங்க. புரிஞ்சுக்கணும். நீ யார், கர்த்தர் யார், நீங்கள் யார், கர்த்தர் யார். அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. கையை உயர்த்தி. அவருக்கு மிஞ்சி எந்த ஒரு காரியமும் இல்லை. கர்த்தர் ஒருவரே பெரியவர். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக, ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு நிதானத்தை தந்ததுக்காக நன்றி. நெருக்கத்தின் நேரத்தில், நிந்தனையின் நேரத்தில் எனக்கு நிதானத்தை தாங்கப்பா. எனக்கு நிதானத்தை தாங்கப்பா. கையை உயர்த்தி கேளுங்க எல்லாம். இயேசுவே, நான் அவசரப்பட்டு என் கணவனார பேசுகிறதோ, என் மனைவியை பேசுகிறதோ, என் தொழிலில், என் வியாபாரத்தில், என் வேலையில், என் குடும்பத்தில் இந்த தவறு ஒரு நாளும், சபையில் இந்த தவறு நடக்கக்கூடாதுப்பா. இந்த தவறு நடக்கக்கூடாது. வாயை திறந்து என் பிள்ளைகள் மத்தியில், என் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி இந்த தவறு, என் சமுதாயத்தில் அந்த தவறு நடக்கக்கூடாது. ஆண்டவர் 2 கையை நிதானத்தை தாங்க ஆண்டவர். நிதானத்தை தாங்க ஆண்டவர். வாயை திறந்து கேளுங்க. நிதானத்தை தாங்கப்பா ஆண்டவரே. நிதானமாய் பேசுவதற்கு, நிதானமாய் நடப்பதற்கு, நிதானமாய் செயல்படுவதற்கு, நிதானமாய் யோசிப்பதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.